நேர்கொண்ட பார்வைனா என்ன தெரியுமா? ஸ்ட்ரைட் சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா? முன்னோக்கி பார்வை. முன்னோக்கி பார்க்கறது. ப்ரோ நீங்க? நேரா பாருங்க. ஸ்ட்ரைட்டா பார்க்கறது. எதையுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக யோசிக்கிறது அது மாதிரி ஒன்று. ஓகே, நேர்கொண்ட பார்வைனா என்ன ப்ரோ? நேர்கொண்ட பார்வைனா என்ன சொல்கிறது, அதான் கடிவாளம் கட்டின மாதிரி. கடிவாளம் கட்டின மாதிரி. உங்களுக்கு ப்ரோ? அதான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே. நேற்று நைட் வந்து தலப்படத்தோட போஸ்டர் விட்டுருக்காங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன். ஓகே, எப்படி இருக்கு அந்த போஸ்டர்? நல்லா இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் வந்து பேர் நேம் என்ன, படத்தோட பேர்? நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை. சரி, ஓகே. நேர்கொண்ட பார்வைனா என்ன? நேர்கொண்ட பார்வைனா ஒரு எல்லா விஷயத்தையுமே எப்படி சொல்கிறது, ஒரு நேர்மையான வழியில் பார்க்குறது. அதுதான் நேர்கொண்ட பார்வையா? இருக்கலாம், தெரியல. சரி, ஓகே. நீங்கள் யார் ஃபேன்? நீங்கள்? நான் அஜித் பிடிக்கும். ஓகே, இந்த போஸ்டர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? தலையோட லுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஒயிட்டாரு, யூஸ்வலாக சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கும். இந்த தடவை ஃபுல் ஒயிட்டு, நல்லா இருந்துச்சு. பக்கத்துலேயே அமிதாப் பச்சனோட மூவி, அந்த பிங்க் மூவியோட இதையும் பார்த்தேன், போஸ்டரையும் பார்த்தேன். அது ஒரே மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த படத்தை பற்றி இன்னும் பெருசாக தெரியல. உதவி படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை. அதுக்கு அதை மீனிங் என்ன தெரியுமா? நேர்கொண்ட பார்வைனா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. என்ன ஸ்ட்ரைட்டாக நேர்கொண்ட பார்வைனா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது அர்த்தமா? விஸ்டம் இன் தி ஐஸ், விஸ்டம் இன் தி சைட். விஸ்டம் சைட். என்ன சைட்டு? பார்க்குறது வரணும்ண்ணா. இது ஒரு நல்ல படம் வரப்போகுதுன்னு தோணுது. நல்ல படம் வரப்போகுது. அதுக்கே எப்படி பேசுகிற? ஒரு நல்ல படம் வரப்போகுதுன்னு தோணுது. ஓகே. சரி, இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா என்ன டைட்டில் தெரியுமா? போஸ்டர் பாட்டுன்ற டைட்டில் தெரியல. டைட்டில் பார்க்கலையே. நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வைனா என்ன அர்த்தம்? அதானே சொன்னீங்க, நேர்மையாக பார்க்கறது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணார்ல தீரன், அதுக்கப்புறம் வந்து சதுரங்க வேட்டை. அந்த டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்துருக்கீங்களா? ரெண்டும் பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த படம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? இந்த போஸ்டர் வேறு வந்து இந்த மாதிரி விட்டுருக்காங்க, திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல். உங்களுக்கு தாட் எப்படி இருக்குது, படம் எந்த மாதிரி வரும்னு? நல்லா வரும் தெரியல. கரெக்டாக இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு பிடிக்கலையோ? அவ்வளோதான் இருக்கு போல கண்டது. ஓகே, நேர்கொண்ட பார்வைனா என்ன? அவங்க ஸ்ட்ரெயிட் இல்லைம்மா, நேர்கொண்ட பார்வைனா என்ன? இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்கான மீனிங்காக இருக்கலாம். எதாக இருந்தாலும் நேரில் ஃபேஸ் பண்ணுறது. சரி, ஓகே. நேர்கொண்ட பார்வைனா என்ன? ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, நீங்கள் அஜித் ஃபேனா? இல்லை, தளபதி ஃபேன். ஓ, தளபதி ஃபேன். ஆமாம், தளபதி ஃபேனுக்கு தலைக்கு சப்போர்ட் இல்லை. உண்மையுமே அந்த கேரக்டருக்கு செட் ஆகுனா அவர் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் பார்த்தேன் அந்த போஸ்ட் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கம்ஃபர்டபுள், பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்மார்ட்னஸ். ஆமாம். இது ஒரு பிங்க் படத்தோட ரீமேக்குன்னு தெரியும். ஆனால் வந்து அந்த படம் என்ன கான்செப்ட், என்ன கதை எனக்கு தெரியல. தமிழில் தான் பார்க்கணும், இந்தியில் பார்க்க ஐடியா எனக்கு இல்லை. அதே சேம் டைம் என்னென்னா ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க மட்டும் தெரியுது. நான் படம் பார்த்துருந்தா ஓகே தான் கதை சொல்லிவிடுவேன். நான் வந்து படம் பார்க்கல. நேர்கொண்டு பார்வை டைட்டிலுக்கே ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க மட்டும் தான் தெரியுது. ஜி, உங்கள் நேம் என்ன ஜி? சேசடிமா. என்ன நேம்? சேசடிமா. சேசா. ஐயோ, எனக்கு கேசரிமான் மாதிரி கேட்குதியா? என்ன பேர் இது? அதெல்லாம் வெரைட்டி, எனக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க. அஜித் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அஜித் ஃபேன் தான். அஜித் ஃபேனா நீங்கள்? ஓகே, சிறப்பு. நேற்று நைட் போஸ்டர் விட்டாங்க, பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்க. ஓகே, போஸ்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். வக்கீல் தானே இதில்? ஆமாம். அது இப்போ ஒரு இது முன்னாடி வக்கீலாக பண்ணிச்சிருக்காரான்னு தெரியல. இல்லை, இது வரைக்கும் மனதில் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. அதான் வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சதும். அதுலேயும் படத்துக்கு வேறு என்னது நேர்கொண்ட பார்வை. அது வக்கீலாக இருக்கிறதால நல்ல நேர்மையாக இருப்பார். அவருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லா இருக்குமான்னு. நேற்று திடீர்னு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஒரு அறிவிப்பு இல்லாமல் திடீர்னு வந்துருச்சு. அப்படி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தாடிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே முடிஞ்சா அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்கள் தாடிக்காரன் சைனிங் ஆஃப்.